Hi friends, I am Mohan from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவுல நம்ம இந்த லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற எக்கனாமிக்ஸ்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடத்தெல்லாம் கொடுக்கும்போதே சார் என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னா ஜஸ்ட் ரீடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ இது எல்லாமே ரொம்ப சின்ன பாடம் தான். எல்லா பாடத்தையும் சேர்த்தீங்கன்னாவே ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். அதாவது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு. புதுசா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் சேர்த்தி ஆகும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் தான் இருக்கும். அதுலேயும் சில முக்கியமான கேள்விகள் ஒரு 35 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? யூஸ்வலாக உங்களுக்கு 50 கேள்வி கொடுப்பேன். இதுல போதும், உங்களுக்கு ஒரு 35 கேள்விகள் இருந்தா போதும். சரியா? பாடங்கள் உங்களுக்கு தெரியும். பொருளியல், உற்பத்தி, வரி, அதன் முக்கியத்துவம், சேமிப்பு, முதலீடு, பொதுத்துறை, தனியார் துறை. சரிங்களா? இல்ல இந்த இடம்பெயர்தல்னு ஒரு பாடம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துங்க. சரியா? அப்புறம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு, இதுவும் சின்னதாக தான் இருக்கும். 9th இருக்கிறதும் சின்னதாக தான் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி இது பாருங்க. இது இப்ப ரீசெண்டா கேட்கறது இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் அடிக்கடி கேட்டுக்கிறாங்க. முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில், 4ஆம் துறை, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2023ல நடந்த 24ல நடந்த 23ல நடந்த ஒரு மெயின்ஸ்லேயே அது கேட்டிருந்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல், இரும்பு எக்கு தொழிற்சாலை, வங்கி, பருத்தி ஆலை. பொறுத்துங்க. சோ கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் தொழில். காட்டை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே முதல் நிலை தொழில். உணவு பதப்படுத்துதல் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை தொழில். இப்ப அந்த காட்டுல இருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களை ப்ராசஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை தொழில வரும். ஸோ இரும்பு எக்கு தொழிற்சாலை அது கொஞ்சம் பெருசு. தொழிற்சாலை அப்படிங்கிறப்ப அது என்ன வரும்? 3ஆம் நிலை தொழில வரும். சரியா? ஸோ வங்கி வந்து பாத்தீங்கன்னா பண பரிவர்த்தனை, பருத்தி ஆலைங்கிறது ஒரு வேளாண் சார் தொழில். சரி, இரும்பு எக்கு தொழிற்சாலை சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நிலை தொழில வரலையே, 2ஆம், ஆமா வரும். சில இடங்கள்ல 2ஆம் நிலை தொழில வரும். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக் பேக்ல இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து செக் பண்ணிங்க. சரியா? சோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், காகித தொழில், தேன் மூலிகை, ரப்பர், பிசின் சேகரித்தல், சுரங்க தொழில். ஆக்சுவலாக இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுங்க. சரிங்களா? இந்த இரும்பு எக்கு தொழிற்சாலை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. நீங்கள் பார்த்துருங்க, நான் சொல்கிறது. சரியா? வெரி குட். காகித தொழில். நிறைய பேர் சுரங்க தொழில் போடுங்க. ஆக்சுவலாக சுரங்க தொழில் சில இடங்களில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க. சுரங்க தொழில் முதல் நிலை தொழிலில் வரும். சரிங்களா? அது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழிலில் தான் வரும். சரியா? காகித தொழில் வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து மரக்கூழ் பண்ணி அதுல இருந்து காகிதம் எடுப்பாங்க. காகிதம் 2ஆம் நிலை தொழில வரும். மற்ற எல்லாமே முதல் நிலை தொழில். வரிகள் என்பதை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. பங்களிப்பின் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கூறியிருந்தார். வரினா என்ன? வரி நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம தியாக உள்ளத்துடன் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய ஒரு கட்டாய செலுத்துகை. கட்டாயமா நீங்க செலுத்தி ஆகணும், இல்லைன்னா தண்டிக்கப்படுவீங்க. அதனால உங்களுக்கு திரும்ப வருதா வரலையாங்கிறத பத்தி நீங்க யோசிக்க கூடாது. ஆனா நம்ம எது சொன்னாலும் என்ன, நான் வரி கட்டுறேன், நான் ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்போம். ஆக்சுவலா வரிக்கான இலக்கணம் கொடுத்தீங்க, நீங்க வரியை திரும்ப எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கதான். வெரி குட். செலிங்மேன். செலிங்மேனின் கருத்துப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திருவள்ளுவர் ஏன் வராருன்னா, திருவள்ளுவர் வரியை பத்தி இடையில வருவார், அவரோட குரல்லாம் வரும். இப்படிதான் ஆப்ஷன் வைப்பாங்க. சரியா? அடுத்து, மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் விதி எது? 4 புனித வரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாண்ட்லயும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்க பாருங்க,
7வதுல வரதுல வந்து பார்த்தீங்கன்னா சில இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பின்னாடி கொஞ்சம் வரும், அதுலேயும் வரும். வெரி குட். என்னது? சமத்துவ விதி. அதோட கோரை என்னது? எளிமையா நியாயமா இருக்கணும். சரியா? உறுதிப்பாட்டு விதி அப்படின்னா நிச்சயத்தன்மை விதிங்கிறது இன்னொரு பேரு. நீங்க எப்ப செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணும் அப்படிங்கிற கால அளவு நிச்சயத்தன்மையோட இருக்கணும். வசதி விதி அப்படின்னா மக்கள் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செலுத்திக்கலாம். சிக்கன விதி அப்படிங்கிறதுனா வரி வசூலிக்கிறாங்கல்ல அந்த தொகையை விட வரி வசூலிக்கிறதுக்கு ஆகும் தொகை அதிகமாக கூடாது, சிக்கனமான இருக்கணும் வழிமுறை. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பம். எந்தெந்த விதி எதை பத்தி பேசுது, அதோட கோர் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா படிச்சு வச்சுங்க. இதில் இந்த மாதிரியான வரி பணம்லாம் வரும்போது இது மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. சரியா? இந்த ஜிஎஸ்டி டிமானிட்டேஷனு அது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு டேட்டு தெரியும். சரியா? நவம்பர் 8 2016, ஜூலை 1 2017 இது எல்லாமே நமக்கு தெரியும். அது இல்லாமல் மற்றெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது எந்த வகை வரி விதிப்பின் வகை? வெரி குட். விகிதாச்சார வரி. விகிதாச்சார வரி. சரிங்களா? அதாவது வருமானம் உனக்கு எவ்வளவு வருது அதை பொருட்படுத்தாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரி விதிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விகிதாச்சார வரி. ஒருத்தர் வருமானம் அதிகரிக்கும் போது அவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாகும், கம்மியா இருக்கும்போது அவங்களுக்கான பர்சன்டேஜ் கம்மியாகவும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்வீத வரி. தேய்வீத வரி அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட். வளர்வீத வரிக்கு ஆப்போசிட். அதிகமாக சம்பாதிக்கிறவன் கம்மியாக கட்டுவான், கம்மியாக சம்பாதிக்கிறவன் அதிகமாக கட்டுவான். கம்மியாக சம்பாதிக்கிறவன் துன்புறுவான் தேய்வீத வரியில். சரியா? மொத்தமாக 3 வரியான வரி விதிப்பு தான் இருக்கு. படிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ இதில் இந்த அளவு இந்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பு தான் விகிதாச்சார வரி. பின்வருவற்றுள் எது மறைமுக வரி அல்ல? இது கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. உங்களுக்கு மறைமுக வரினா என்ன, நேர்முக வரினா என்ன அப்படிங்கிறது தெரியணும். நீங்க நேரா கட்டுறீங்க, உங்களோட சொத்து வரி கட்டுறீங்க, இல்லை உங்களோட தனிநபர் வருமான வரி கட்டுறீங்கன்னா நீங்க நேரடியாக நீங்க கட்டுவீங்க. உங்களுக்கு யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. சில வரிகளை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாற்றிக்கலாம், அது நமக்கே தெரியாது. மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து பையருக்கு மாற்றிடுவாங்க, பையர் கஸ்டமருக்கு மாற்றுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரி. வெரி குட். என்னது? அன்பளிப்பு வரி. சுங்க வரி நீங்க கட்டுவீங்க, அது உங்களுக்கு தெரியாது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி, வாட், வேல்யூ ஆடட் டாக்ஸ். இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி, சேல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இதெல்லாம் மறைமுக வரி அல்ல, மறைமுக வரி. அன்பளிப்பு வரிங்கிறது நேர்முக வரி. உங்களுக்கு யாராவது அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்க வரி கட்டணும். சரியா? இதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு திருவிளையாடல் ஆரம்பம்னு ஒரு படத்துல வந்து எதுக்கு நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்க? அன்பளிப்பா கொடுத்த வாலெட். அப்ப யாரு அதுக்கு டாக்ஸ் கட்ட? நானே கட்டுறேன் அப்படிம்பாரு. புரியுதா உங்களுக்கு? அதான். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இந்திய அரசால் தூய்மை பாரத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 5 முதல் தொடங்கப்பட்டது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி 2003 ஹரியானாவில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வேல்யூ ஆடட் டாக்ஸ். பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால்கள், மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரி தனித்தனியாக மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரை 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த பாடத்திலேயே ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸ் ஐட்டம் தான். அந்த பாக்ஸ்ல இருக்கிற முக்கியமானதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ஒண்ணு தவறு எது? வெரி குட். 3 தவறு, 1, 2, 4 சரி. ஸோ தூய்மை பாரத் வரை, ஸ்வச் பாரத், அதுக்கான டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15-14% வரைக்கும் வாங்கலாங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது 2015 நவம்பர் 15 தொடங்கியிருப்பாங்க. மதிப்பு கூட்டப்பரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ் 2003. சரியா? 2003 ஃபர்ஸ்ட் ஹரியானாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஸோ பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரிகளை தனித்தனியாக மாநில அரசு வசூலிக்கும். மத்திய அரசுங்கிறது தவறு. சரியா? சரக்கு மற்றும் சேவை வரை 5 கட்டங்களாக 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஜீரோவும் ஆட் பண்ணும். 0, 5, 8, 18, 28 நினைக்கிறேன். சரி இல்லை, என்னென்ன பொருளுக்கு என்னென்ன வரிங்கிறதெல்லாம் சில கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூகுள் போய் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஒரு கேள்வி வந்திருக்கு, பாலுக்கு எத்தனை % அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து 8வது கேள்வி, நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எப்போது நிறுவப்பட்டது? நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் வெரி குட். இப்ப 1963 சென்ட்ரல் ரெவென்யூ டாக்ஸ் போர்டுன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸஸ்னு வரும். தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் எந்த ஆண்டில் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துங்க. இது அப்படியே கொடுத்துருக்கான். தொழில் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் எந்த ஆண்டில் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது? கேள்வி நல்லா பாருங்க. வளர்ச்சி ஒழுங்குபடுத்த அரசாங்கத்திற்கு அதிகாரம். வெரி குட். 1951. சரியா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்து வச்சுங்க. எந்த ஆண்டு, எந்த 2வது ஐந்தாண்டு திட்டம்லாம் கேட்கல. புரிஞ்சதா? தொழில்துறை சட்டம் கேட்கிறாங்க. ஸோ அடுத்து, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை. வெரி குட். வி கிருஷ்ணமூர்த்தி. விஸ்வரேயா அப்படிம்பாரு, அவர் பாத்தீங்கன்னா திட்டமிடுதலின் தந்தை அப்படிம்பாங்க. டாடா இருப்பாரு, துரோன்பஞ்சி டாடா, எல்லாத்துக்கும் ரத்தன் டாட்டாவோட தாத்தாவுக்கு தாத்தா. சரியா? அவரு தான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தொழிலதிபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இவரு ஒரு 5ஆண்டு திட்டத்தில் கொடுத்திருப்பாரு. PC மகலானோபிஸ். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை கண்டறி. டாடா குழும நிறுவனங்கள், இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், ரிலையன்ஸ் நிறுவனம். சார், டாடா, பாரத், பெல்லு தான் அது, ரிலையன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது. இந்துஸ்தான் யூனி எலக்ட்ரிக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. மற்றது எல்லாமே தனியார் துறை நிறுவனம். பெல்லு பொதுத்துறை நிறுவனம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் திருச்சியில் இருக்கு. சரியா? இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். தொழில்துறைகளின் வளர்ச்சிகளை ஊக்குவிக்கிறதுக்காக அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1900 தொழில்துறை சட்டம் 1951. இது பாத்தீங்கன்னா முதல் தொழில் கொள்கை, இந்திய அரசோட தொழில் கொள்கை. பொதுத்துறை நிறுவனங்கள் தோன்றது காரணமான தொழில் கொள்கை, முதல் தொழில் கொள்கைன்னு கூட இது கேள்வி வந்திருக்கு. சரி, முதல் தொழில் கொள்கை இல்ல, முதல் தொழில் கொள்கை ஒரு வருஷம். பொதுத்துறை நிறுவனங்கள் தோற்றத்திற்கு காரணமான இது 1956. இந்த 2 கேள்வி ரொம்ப முக்கியங்க. இங்க பாருங்க, தொழில் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் தொழில்துறை சட்டம் 51. இது என்னது? பொதுத்துறை நிறுவனங்களின் தோற்றத்திற்கு காரணமான தொழில் கொள்கையின் தீர்மானம். சரியா? அடுத்து,
கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. ஏழை மற்றும் பாதிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை செய்வதற்காக 2018-19 மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. சர்வ சிக்ஷா அபியான் SSA அனைவருக்கும் கல்வி இயக்கம். சரியா, 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையின் பங்கு 54.40%. இந்திய ரயில்வேயானது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ எது தவறானது? எதுவுமே இல்லை. நல்லா பார்த்துங்க, 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா பார்த்துங்க. சரியா, தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம். சரியா, NHPS வரும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆங்கிலேயர்கள் நிறுவிய எத்தனை போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டும் நாட்டில் இருந்தது? 1947 நம்மகிட்ட மொத்த வளத்தையும் சுரண்டிக்கிட்டு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாருங்க, வேற வழி இல்லாம. விவசாயம் தான் நம்மளோட முதுகெலும்பு. விவசாயம் பாதி சிதிலடைஞ்சு கிடக்குது. நேரு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாட்டை கையில் எடுத்துருப்பாருன்னு பாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பெரிய தொழில்துறை நிறுவனங்களுக்குன்னா ஒன்றும் இல்லை. ஆங்கிலேயர்கள் நிறுவிய எத்தனை? 18 பெரிய தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலைகளும் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர் தளவாட தொழிற்சாலைகள். சின்ன சின்ன தனியார் எஃகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலுன்னு இருக்கு. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள், நாம் நீண்ட கால திட்டங்கள் போட்டு தான் நாட்டை முன்னேற்ற முடியும்னு சொல்லி நேரு பிளான் பண்ணி திட்டக்குழு ஆரம்பித்து 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் இப்போ நம்ம இந்தியாவோட உலகத்தோட 4வது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து நிற்கிறோம். இன்னும் 2 வருஷம் வந்துச்சுன்னா 3வது போயிடும். அமெரிக்கா, சைனா 2வது நாம் வந்துடுவோம், 3வது நாம் வந்துடுவோம். சரியா, பணம் என்ற வார்த்தையை டேஸ் என்ற வார்த்தையான மொனட்டோஜினோவிலிருந்து பெறப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இது இருக்குது. பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லத்தீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோம்னு கொடுத்துருக்காங்க. ரோம்னா கிரேக்கத்தை குறிக்கிறாங்களா இல்லை ரோம்னு சொல்கிறாங்களாங்கிறதே தெரியல. சரியா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது லத்தீன் வார்த்தையான மொனட்டோ அப்படிங்கிறதுலேருந்து உருவானுச்சு. ஒரு கோவில் இருக்கும். சரியா, அந்த கோவிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா புக்கில் ரோம்னு கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் லத்தீன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, ஆனால் புக்கில் லத்தீன்னு இல்லாமல் ரோம்னு தான் கொடுத்துருக்காங்க. ரோமில் கிரேக்கம் பேசுவாங்க, லத்தீனும் பேசுவாங்க, எப்படிங்கிறது தெரியல. சரியா, ஸோ அடுத்த கேள்வி. தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம். ஆஞ்சலினா, கரோலினா, டின்னி, கப்ரூன். அதாவது முகலாயர்கள் காலத்தில் 2ஆம் அவுரங்கசீப்புக்கு அப்புறம் ஒருத்தர் வந்திருப்பார். சரிங்களா, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பணம் அடிக்கக்கூடிய உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுத்துருப்பார். அவங்க முகலாயர் நாணயத்தை ப்ரமோட் பண்ணிட்டு வரும்போது இது கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நாணயம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு தொழிற்சாலை நிறுவி அப்ப அந்த தங்கம், வெள்ளி, செம்புக்கு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் சொல்லுங்க. இங்க பாருங்க, தங்கம்னா ஆஞ்சலினா, சாரி ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்ட் தான். சரியா, தங்கம்னா கரோலினா, வெள்ளினா ஏஞ்சலினா, செம்புனா கப்ரூன், வெண்கலம்னா டின்னி. வெண்கலத்தை டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ டின்னின்னு ஆக வச்சுங்க. சரியா,
2143. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூர்ணாஸ், கர்ப்பசனம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. இந்த பாடத்திலேயே அந்த பாக்ஸ் ஐட்டம் தாங்க ரொம்ப முக்கியம். சரியா பார்த்து வச்சுங்க. தவறான கூற்று கேட்டிருக்காங்க. சரி, 6ஆம் நூற்றாண்டில் மகாஜனபதங்கள் தோன்றுச்சு. அதுல பூர்ணாஸ், கர்சப்பணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் இருந்துச்சு. குப்தர்கள் தங்கம், வெள்ளி, தாமிரம் மற்றும் ஈய நாணயங்களை துளையிட்டு ஓட்டகால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நான் பார்த்திருக்கேன், எங்க பாட்டியோட சுருக்கு பையில பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி தங்க வெள்ளி நாணயத்தை நடுவில் ஓட்ட போட்டு நாணயங்கள் துளையிட்டு வெளியிட்டனு சொல்றாங்க. இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தினர். டெல்லி சுல்தான்கள் 12வது நூற்றாண்டில் தங்க நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர். வெரி தவறானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக குப்தர்கள் வெளியிட்டிருக்க மாட்டாங்க. குப்தர்களுக்கு முன்னாடியே மௌரியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த துளையிட்டு வெளியிட்ட நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. இதை பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஷெர்ஷா சூரி எத்தனை கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை ருப்பியா என்ற பெயரில் வெளியிட்டார்? இவரோட தான் நம்ம இப்போ வரைக்கும் அந்த ரூபாய் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றோம். எத்தனை கிராம் இருக்கிற வெள்ளி நாணயத்தை ருப்பியா அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணியிருப்பார்? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அந்த பாக்ஸ் ஐட்டமே ரொம்ப முக்கியம். வெரி குட், 178 கிராம். சரியா, அடுத்து தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறி. பண மோசடி தடுப்பு சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம், பினாமி பணவர்த்தனை தடுப்பு சட்டம், ரியல் எஸ்டேட் சட்டம். வெரி குட். எது ஆக்சுவலா இது 2002லயே வந்திருக்கும். 2012 கொடுத்த தப்பு. 2002. இது வந்து இந்த இதே பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரியா, 1 2 3 4 5. இந்தியா ரூபாயா, அதே மாதிரி பாகிஸ்தானும் ரூபாய் தான். இந்த யூகே, இந்த ஐரோப்பா ஒன்றியம் இருக்கும், அதில் இருக்கிற மேக்சிமம் நாடுகளுக்கு எல்லாமே யூரோ தான். இங்கிலாந்து, பிரிட்டன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வரும்னு நினைக்கிறேன். சரியா, மற்ற எல்லாமே இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டுன்னு வரும். இத்தாலி இதெல்லாம் யூரோ தான் வரும். சரியா, ஜெர்மனி யூரோ பணத்தோட இது பேர். சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா டாலர். அமெரிக்காவில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர்லேயும் டாலர் தான். சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரியால்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல என், மலேசியாவில் ரிங்கிட், சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா யுவான். சரியா, அதெல்லாம் பார்த்து வச்சிங்க, கேட்பாங்க. தெரியல அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. மணிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்னு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அது சும்மா ஒரு தடவை பாருங்க. சரியா, இந்திய வங்கியல் கட்டுப்பாட்டு சட்டம் ஆண்டு. ஆக்சுவலாக இதே பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி சம்பந்தமான ஒரு பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் பாடத்துக்குள்ளே இது இல்லை. அதனால தான் இந்த கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்தேன். புக் பேக்கில் கொஸ்டின் வருது, பாடத்தில் இது சம்மந்தமான பாயிண்ட் எனக்கு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆயிரத்தி 1949 மார்ச் 10 இந்திய வங்கியல் கட்டுப்பாட்டு சட்டம். அடுத்த கேள்வி, பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகளில் தவறானது. கருப்பு பணம் பதுக்குறாங்க இல்லையா, வரி கட்டாம ஒருவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் போது இருக்கிற பணம் தான் கருப்பு பணம். அது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது, அதுல தவறானது எது?
இரட்டை பொருளாதாரம், உற்பத்தி மீதான விளைவுகள் இல்லை, வரி ஏமாற்றுதல் மற்றும் அரசுக்கு வருவாய் இழப்பு, சமத்துவம் வலுவிழுத்தல், ஆடம்பர நுகர்ச்செலவு. இரட்டை பொருளாதாரம். இரட்டை பொருளாதாரம்னா என்னது? ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்கும், இன்னொரு பக்கம் வளர்ச்சி இருக்காது. அதான் இரட்டை பொருளாதாரம். இது கரெக்டா? இது கரெக்ட். உற்பத்தி மீதான விளைவுகள் ஏற்படுத்துதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு கொடுத்தாங்க. இல்லை, உற்பத்தி மீதான விளைவுகளை உண்டு பண்ணும். ஸோ வரி ஏமாற்றனால அரசுக்கு வருவாய் இழப்பு கரெக்டு தான். கருப்பு பண்ணுறதுனால பணக்காரனாகிட்டே போவான், ஏழை ஏழையாகிட்டே போவான். சமத்துவம் இருக்காது, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்காது. பணக்காரர் ஏழைகளுக்கிடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அதிகமான கருப்பு பணம் வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆடம்பர நுகர்வு செலவு அதிகமாக இருக்கும். ரொம்ப லக்ஸரிஸாக பண்ணுவாங்க. 3 கோடி 4 கோடியில் வாட்ச் வாங்குவாங்க, சரிங்களா? 10 கோடியில் கார் வாங்குவாங்க. 10 கோடி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பம் வாழ்க்கையே செட்டில்டு. சரியா? உற்பத்தி முறைகள் விலகல் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுங்க. கீழ்கண்டவற்றுள் G8 இல்லாத நாடு எது? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா G7 ஒன்று இருக்கு, G8 ஒன்று இருக்கு. சரியா? இந்தியாவுக்கு G7 இருந்து அழைப்பு வந்திருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. சரியா? அப்ப G7 யாரா இருக்காங்க, G8 யாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி G8 G7 வருஷம் மீட்டிங் நடக்கும். ஸோ இல்லாத நாடு எது? முதல்ல இந்தியா இல்லை G8. அதே மாதிரி ஆஸ்திரேலியா இல்லை. G8 எல்லாமே அந்த பக்கம் இருக்கிற நாடு தான் இருக்கும். கனடா இருக்கும், பிரான்ஸ் இருக்கும், ஜெர்மனி இருக்கும், இத்தாலி இருக்கும், ஜப்பான் இருக்கும், ரஷ்யா இருக்கும், UK இருக்கும், US இருக்கும். சரிங்களா? இதுவே G7 வச்சிங்களேன், இது G7 வச்சிங்களேன், அதுலேயும் இந்த மாதிரியான கண்ட்ரிகள் தான் இருக்கும். சரிங்களா? கனடா, பிரான்ஸு, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா. சரியா? அதில் இருக்கிறது இல்லை என்ன இருக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்காது ஒன்று. சரியா? ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ரஷ்யா மட்டும் சேர்த்திக்க மாட்டாங்க. G7 G8 G7ஓட வருஷம் எங்கே நடந்துச்சுங்கிறது கேள்வி போன வருஷமே வந்துச்சு. 22 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நடந்துச்சு, 23 வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடந்துச்சு. சரியா? இதுக்கு முன்னாடி G8 இருந்தது தான் G7 மாற்றிட்டாங்க, ரஷ்யா வந்து நீக்கிட்டாங்க. சரியா? G7ஓட மாநாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். G7ஓட புது மாநாடு இந்த வருஷம் 2025க்கான மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் நடக்குது. சரியா? பார்த்துங்க. இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் காட்டு உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளார்? பொது சொத்து. காடு இது புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 51AG இது பார்த்து வச்சிங்க. எல்லாமே இந்த 11 கடமைகள் இருக்கும், ஒவ்வொரு கடமைக்கும் 51A வரும். சப் கிளாஸு 1 2 3 பின் 1 2 3 4 5ன்னு கேட்கலாம், இல்லை ABCDன்னு கேட்கலாம். மேக்ஸிமம் ABCD தான் கேட்பாங்க. அதில் 12க்கும் போட்டு வச்சு ஷார்ட்கட் வச்சு நான் வச்சுக்கேன். சரியா? அடுத்து இதை கால வரிசைப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியமானது. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, புலிகள்னா 73, சுற்றுச்சூழல் இது 1986, பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002, பசுமை தீர்ப்பாயம் 2010, 4321. இதில் இல்லாத என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீர். வனவிலங்கு புலி 73, நீரே பாதுகாப்பு மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் 74, வன பாதுகாப்பு சட்டம் 80, சுற்றுச்சூழல் 86. சரியா? பார்த்துங்க. கேட்குறாங்க. போன தடவை கூட 10th புக்கில் இருந்து குரூப் 4ல் ஒரு கேள்வி வந்துச்சு. புலிகள் பாதுகாப்பு சட்டம் எப்போ, எத்தனை உயிர்கொல காப்பகங்கள் இருக்குன்னு அடுத்தடுத்து கேட்டாங்க. இதுலேயும் கேட்கலாம். சரியா? இந்த தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இருக்கு இல்லையா, 2010,
இது எது சம்பந்தமான ஒரு சட்டப்பிரிவு அப்படின்னா ஆர்டிகல் 21 தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம் வாழ்வுரிமை. சரியா? அதை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம். சரியா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் எந்த வயது முதல் எந்த வயது வரை உள்ளவரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் உழைக்கிறவங்க, இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் சார்ந்திருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உழைக்கும் மக்களோட டேட்டா எப்படி எடுக்கிறாங்க? இதுல இருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்கான கேள்வி. ஸோ 15 முதல் 60 வரை, 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே குழந்தைங்கன்னு சொல்லிவிடுவாங்க. 60 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஏஜ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் இருக்கிறவங்க. ஆனால் இந்தியாவில் 60 வயசுக்கு மேலே உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒழுங்கமைக்கப்படாத துறைகளின் அமைப்புகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னு இருக்கும். இப்போ ஒரு தனியார் செக்டார் இருக்கு, பப்ளிக் செக்டார் இருக்கு, கவர்மெண்ட் செக்டார் இருக்குன்னா கவர்மெண்ட் செக்டார் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. அதில் எப்போ வேலைக்கு வரணும், எப்போ போகணும், விடுப்புடன் கூடிய லீவு எல்லாம் இருக்கும். ஆனால் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலிகள், ஒரு சிறிய தொழிற்சாலைகள், சரி அக்ரிமெண்ட் இல்லாமல் வேலை செய்கிறவங்க, அது எல்லாமே ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். தொடர்ச்சியாக வேலை இருக்காது. ஆமாம், தொடர்ச்சியாக வேலை இருக்காது. பணி பாதுகாப்பு இருக்குமா? பணி பாதுகாப்பு இருக்காது. எப்போ வேண்டாலும் வேலையை விட்டு தூக்குவாங்க. அப்படி பார்த்தா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் இதுதான். நிர்ணயிக்கப்படாத வேலை நேரம். நீங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா 9 மணிக்கு போவீங்க, 6 மணிக்கு வருவீங்க. சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே லீவா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படிலாம் இல்லை. திடீர்னு வர சொல்லுவாங்க, திடீர்னு போக சொல்லுவாங்க. குறைந்த கூலி. ஸோ குறைந்த கூலி ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்ல இருக்கும். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் ரெண்டுக்கும் இருக்கான இயல்பு என்னங்கிறதெல்லாம் சும்மா வாட்சி விடுங்க. சரியா? அடுத்து இந்தியாவில் டெல்லி சுல்தான் வரலாற்றில் வேலைவாய்ப்பின்மை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? அடிமைகளின் ஒரு துறையை அமைச்சிருப்பார். யாரு? ஃபெரோஷா துக்ளக். சரியா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் இடம்பெயர்தலில் தவறானதை தேர்ந்தெடு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 45 கோடி மக்கள் வாழ்தலின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகையான 7 கோடியில 4.13 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தவர் என கணக்கிடப்படுது. இது ஆக்சுவலா இது கோடியில வரும். நாட்டின் இடம்பெயர்வு 37% இருக்கும்போது தமிழ்நாட்டோட இடம்பெயர்வு 43% இருக்குன்றாங்க. நகர்ப்புறங்களை விட மக்களின் நகர்வு கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகிறது. தவறானது எது? வெரி குட். எது தவறு? இதுதான் தவறு. 3.13 கோடி. எத்தனை? 3.13 கோடி. சரியா? அடுத்த கேள்வி. 2011ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தவர்களின் ஒட்டுமொத்த கணக்கில், இடம்பெயர்ந்தவர்களோட கணக்குல 53% பெண்கள் இடம்பெயர்ந்தவர்களாகவும் ஆண்கள் 23% இடம்பெயர்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர். இந்தியாவிலும் தமிழகத்திலும் திருமணமும் திருமணம் சார்ந்த இடம்பெயர்வும் அதிக அளவில் உள்ளது. கூற்று காரணம் சரியா? சில கூற்றும் காரணமும் சரிதான். விளக்குதா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இங்க பாருங்க, கூற்று ஆண்களை விட பெண்கள் இடம்பெயர்ந்தவர்களா இருக்கிறாங்க. காரணம் தமிழகத்திலும் இந்தியாவிலும் திருமணமும் திருமணம் சார்ந்த இடம்பெயர்வும் அதிக அளவில். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்ணு என்ன பண்றாங்க? அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அதுவும் இடம்பெயர் தான். ஸோ கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. அடுத்த கேள்வி. அதிக எண்ணிக்கையிலான வெளி குடியேற்ற பதிவில் தவறானது. சென்னை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர். இது கரெக்ட். சரியா? அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றங்கள் அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில்
அதிகமான மக்கள் வெளியேற்றப்பதில் முன்னணி வகிக்குது சென்னை, 2வது வந்து கோயம்புத்தூர், 3வது ராமநாதபுரம், திருச்சி. அடுத்து கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி, தர்மபுரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி குடியேற்ற பதிவு கம்மியாக இருக்கு. சரியா, இதை பார்த்து வச்சுங்க. ஒரு டிஎன்பிசியில் காடுகளோட அமைப்பில் இப்படி கேட்டாங்க, தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடெல்லாம் கேட்டாங்க, அந்த மாதிரி கூட கேட்டுப்படுவாங்க. 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வியற்றோரின் சதவீதம். ஒரு 100% போயிருக்காங்கன்னா அல்ல கல்வி இல்லாதவங்க, படிக்காதவங்க எத்தனை பேர், 10th படிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. 10th எவ்வளவு, 12th எவ்வளவு, ஐடிஐ இது எவ்வளவு, டிப்ளமா எவ்வளவு, பட்டப்படிப்பு முடிச்சவங்க என்ன, முதுகலை முடிச்சவங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கல்வியற்றோர் இல்லாதது 7%. பார்த்து வச்சுங்க, இது புக் பேக்லேயும் வந்திருக்கு. சரியா, கீழ்கண்டவற்றுள் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. வங்கி, காப்பீடு, கட்டடப் பணிகள், தொடர்பு. பாருங்க, வங்கி, காப்பீடு, தொலைத்தொடர்பு, போக்குவரத்து எல்லாமே சேவைத்துறை. கட்டடப் பணிகள் 2ஆம் துறை, சேவைத்துறை அல்லது 3ஆம் துறை. சரியா. ஸோ 34வது கேள்வி, நிலத்தின் சிறப்பு இயல்புகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். நிலத்தின் அழிப்பு நிலையற்றது, நிலம் ஒரு முதன்மை காரணி, நிலம் இடப்பெயரக்கூடியதன்று, கனிம வளங்கள், காடுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், காலநிலை அனைத்தும் நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றன. நிலத்தோட இயல்பு இருக்கும், நிலம்தான் முதன்மை காரணின்னு சொல்றாங்க. ஸோ இதில் எது ரைட்டு? நிலத்தோட அழிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்றென்றும் நிலையானது. நிலத்தோட பரப்பளவை நீங்கள் ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நிலத்தோட மண்ணோட தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. அதோட செழுமையை தான் மாற்ற முடியும். செழிப்பான மண்ணாக மாற்றலாம், செழிப்பில்லாத மண்ணாக மாற்றலாம். மண் அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா கீழே மண்ணு தான் இருக்கும், இல்லை கல் தான் இருக்கும். அந்த பரப்பளவை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ அது எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை மேற்புறத்தில் தான் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் தவறானது. நிலம் ஒரு முதன்மை காரணியா? ஆமாம், நிலம் தான் முதன்மை காரணி. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நிலம் வேணும். நிலம் இடம்பெயருமா? இடம்பெயராது. நிலம் நிலையானதாக இருக்கும். ஸோ இங்கே நிலம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மா லேண்டை மட்டும் சொல்லல, கனிம வளம், காடு, ஆறு, ஏரி, கடல், மலை, காலநிலைகள் அதையுமே நிலம்ங்கிற சொல்கள் தான் அடக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நிலம் தான் முதன்மை காரணி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனமாகும் என்று கூறியவர். ஸோ வெரி குட், ஆல்பர்ட் மார்ஷல். சரியா, அவர் தான் சொல்லியிருப்பாரு. இந்த பாடத்துலேருந்து அவ்வளோதான் கேள்வி எடுக்க முடிஞ்சு. சரியா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் இல்லை, அந்த பாடத்தில் இல்லாத கேள்வியெல்லாம் சில கொடுத்துருப்பாங்க பாருங்க, இதெல்லாம் இல்லை. சரியா, ஸோ முக்கியமானது மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும். இந்த பாடத்தெல்லாம் ஒரு தடவை வாட்ச் விட்டுருங்க. இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.